அஸ்ஸலாமு அலைக்கும். மதியம் 12 மணிக்கு மேலேருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்தே நான் 2 டைம் மட்டும் தான் மாஃப் போட்டு விட்டுருக்கேன். எங்கே இஃப்தாருக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கே நேரம் டைம் கரெக்டாக போயிடுது. அதுவும் இல்லாமல் டயர்டாக வேறு ஆகிடுதா, அதனால் விட்டுறது. நேஹா விளையாண்டுருக்கும்போதே சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்டுக்குவா. அதுக்குன்னு தனியாக பின்னாடி அலைய தேவையில்லை. டக்குன்னு தூங்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டு இஃப்தார் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கட்லெட்டும் ப்ரெட் வச்சு ஒரு ரோல் மாதிரி செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதை பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கூடவே பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் சேர்த்துக்கலாம். கூடவே மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கணும். நான் வந்து வீட்டிலே செஞ்சுருக்கேன் பிரெட் க்ரம்ஸு. அது வந்து 2 கைப்பிடி அள்ளி போட்டுக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டி பிடிக்கிற ஸ்டேஜ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1/2 கப்புக்கு கடலை மாவு, ஜீரகம், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ்க்கு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ரோல்னு சொன்னேன்ல, அந்த ப்ரெட் ரோல் செய்கிறதுக்காக தான். இப்போ வந்து ப்ரெட்டை வந்து 4 சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நல்லா பரத்திட்டு உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் முக்கி எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். கட்லெட் செய்கிறதுக்கு அந்த ஸ்டஃபிங்கை வடை ஷேப்புக்கு கொண்டு வந்து முட்டையில் முக்கி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா ரெடி.